ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் குரூப் 4 ஃப்ரீ டெஸ்ட்டுக்கான தமிழ் டெஸ்ட் 3க்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விடுபட்டதை நிரப்புக. இனிய உளவாக இன்னாத கூறல். இதுக்கடுத்து என்ன லைன் வரும்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. சரியான விடை ஆப்ஷன் ஏ. இரண்டாவது கொஸ்டின், பொருந்தாதது எது? சொற்பொருள் தருக. துவாமை, வறுமை, இது சரி. படிறு, அன்பு கொடுத்துருக்காங்க, இது தவறு. படிறுனா வஞ்சம் வரும். நாடி, விரும்பி, இதுவும் சரி. பயக்கும், கொடுக்கும், இதுவும் சரி. பொருந்தாதது ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட கூற்று யாருடன் தொடர்புடையது? உழைக்கும் மக்களின் துயரங்களை பொதுவுடைமை சிந்தனைகளையும் தம்முடைய பாடல்கள் வழி பரவலாக்கினார். ஆன்சர், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இவருடைய நூல் பார்த்தீங்கன்னா செய்யும் தொழிலே தெய்வம். இவருடைய காலம் 1930 முதல் 1959 வரை. இவருடைய சிறப்பு பெயர்கள் மக்கள் கவிஞர், பொதுவுடைமை கவிஞர், திரையிசை திருவள்ளுவர். இவர் பிறந்த ஊர் பட்டுக்கோட்டை அருகில் செங்கல்படுத்தான் காடு. இயற்பெயர் கல்யாண சுந்தரம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐராதீஸ்வரர் கோவில் ஏறத்தாழ 800 ஆண்டுகளுக்கு முன் டேஸ் என்பவரால் கட்டப்பட்டது. ஆன்சர், 2ஆம் ராஜராஜ சோழன். தாராசுரம் கோயிலை மரபு அடையாள சின்னமாக யுனெஸ்கோ அறிவித்துள்ளது. எந்த ஆண்டுனா 2004ஆம் ஆண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தாதது எது? முப்புறம் எரித்தவன், திரிபுராந்தகன், இது சரி. யானை உரி போத்தவர், கஜசம்காரமூர்த்தி, இதுவும் சரி. அடிமுடி தேட வைக்கும் அண்ணாமலையார் லிங்கோத்பவர், இதுவும் சரி. மறுமை, மறுபிறவி வரும். இப்பிறவி கொடுத்துருக்காங்க, இது தவறானது. இம்மைனத இப்பிறவி வரும். பொருந்தாதது ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், மேரி கியூரி வேதியியலில் ஆராய்ச்சிகள் பல செய்து ரேடியத்தின் அணு எடையை கண்டுபிடித்தார். அதற்காக அவருக்கு 2வது முறையாக டேஸாம் ஆண்டு வேதியியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. ஆன்சர், 1911. 1867 மேரி கியூரி பிறந்த ஆண்டு. 1903ஆம் ஆண்டு ரேடியத்தை கண்டுபிடித்ததற்காக நோபல் பரிசு பெற்ற ஆண்டு. 1935 மேரி கியூரியுடைய மருமகன் ஜோலிட் கியூரியும் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு. இது எதற்காகனா செயற்கை கதிர்வீச்சு பற்றிய வேதியியல் ஆராய்ச்சிக்காக நோபல் பரிசு பெற்ற ஆண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், உழவர் ஏரடிக்கும் சிறுகோலை அரசரது செங்கோலை நடத்தும் கோல் என்று கூறியவர் யார்? ஆன்சர், கம்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஓங்கி உயர்ந்த மலைகளில் மலைமேகம் தவளக் கண்டால் தமிழர் உள்ளம் தழைக்கும். கார்மேகத்தின் இடையே மின்னல் வீசக் கண்டால் அவர் உள்ளம் துள்ளி மகிழும். இந்த கூற்று யாருடையது? ஆன்சர், ராபி சேதுப்பிள்ளை. நெக்ஸ்ட் கொஸ்டின், உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு களித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்று கூறியவர் யார்? ஆன்சர், பாரதியார். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தாதது எது? சொற்பொருள் தருக. ரட்சித்தானா, காப்பாற்றினானா, இது சரி. குமரகண்ட வலிப்பு, ஒரு வகை வலிப்பு நோய், இதுவும் சரி. பதுமத்தான், தாமரையில் உள்ள பிரம்மன், இதுவும் சரி. பரங்குன்றுளான், திருச்செந்தூரில் உள்ள முருகன், இது தவறு. திருப்பரங்குன்றத்தில் உள்ள முருகன் வரும். பொருந்தாதது ஆப்ஷன் டி.
நெக்ஸ்ட் கொஸ்டின், உயர்திணை பெயர் சொற்களில் பொருந்தாதது எது? பொருந்தாதது குரங்குகள், இது அகரிநிலை வரும். அரசன், வீரர்கள், தளபதி இவங்கெல்லாம் உயர்திணையில் வருவாங்க. பொருந்தாதது ஆப்ஷன் டி. டேஸ் என்பவர் தமிழ் திரைப்பட பாடல் ஆசிரியரும் நாடக எழுத்தாளரும் ஆவார். ஆன்சர் உடுமலை நாராயணகவி. இவருடைய காலம் பார்த்தீங்கன்னா 1899 முதல் 1981 ஆண்டு வரை. இவர் திருக்குறள் கருத்துக்களை மிகுதியாக பயன்படுத்தியுள்ளார். கலைமாமணி மற்றும் பகுத்தறிவு கவிராயர் பட்டம் பெற்றவர் உடுமலை நாராயணகவி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆங்கில சொல் தமிழ் சொல் பொருந்தாதது எது? ஆஃபீஸ் அலுவலகம், பேங்க் வங்கி, சினிமா திரைப்படம், பிளைட் ஏரோப்ளான். பொருந்தாதது ஆப்ஷன் டி. பிளைட்னா வானூர்தி வரும். பொருந்தாதது ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆழ்வார்களில் சிறந்த நம்மாழ்வார் பிறந்த இடம் டேஸ் என்னும் பழம்பெயரை துறந்து ஆழ்வார் திருநகரியாக திகழ்கின்றது. ஆன்சர் குருகூர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? ஆப்ஷன் ஏ, மயிலாப்பூரில் உள்ள கபாலீஸ்வரம் என்னும் சிவாலயம் மிக பழமை வாய்ந்தது. சேக்கிழார் அதனை பாடியுள்ளார். இது தவறானது. திருஞான சம்பந்தர் தான் பாடியிருப்பாரு. திருமயிலைக்கு அருகே உள்ள திருவல்லிக்கேணி முதல் ஆழ்வார்களால் பாடப்பெற்றது. இது முதல் ஆழ்வார்களால் பாடப்பெற்றது. இதுவும் சரி. அவ்வூரின் பெயர் அல்லிக்கேணி என்பதாகும். இதுவும் சரி. அங்கே உள்ள பெருமாள் கோவில் திரு என்னும் அடைமொழி பெற்று திருவல்லிக்கேணி ஆயிற்று. இதுவும் சரி. தவறான விடை ஆப்ஷன் ஏ. ஊரும் பேரும் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ராபி சேது பிள்ளை. நெக்ஸ்ட் கொஸ்டின், கடற்கரையில் உருவாகும் நகரங்கள் டேஸ் என பெயர் பெறும். நெக்ஸ்ட் கொஸ்டின், கடற்கரையில் உருவாகும் நகரங்கள் டேஸ் என பெயர் பெறும். ஆன்சர் பட்டினம் என பெயர் பெறும். பாக்கம்னா கடற்கரையில் உருவாகும் சிற்றூர்கள் தான் பாக்கம் சொல்லுவாங்க. புலம் என்னும் சொல் நிலத்தை குறிக்கும். புறம் என்னும் சொல் சிறந்த ஊர்களை குறிக்கும். சரியான விடை ஆப்ஷன் பி. பொருந்தாதது எது? மெய்யெழுத்து அரை மாத்திரை. இது சரி. உயிரெழுத்து உயிர்மெய் குறில் ஒரு மாத்திரை. இதுவும் சரி. உயிர்மெய் நெடில் ஒரு மாத்திரை. இது தவறு. நெடில்னாவே 2 மாத்திரை தான் வரும். உயிரெழுத்து நெடில் இதுவும் 2 மாத்திரை. இதுவும் சரிதான். பொருந்தாதது ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தாதது எது? சொற்பொருள் தருக. மந்தி பெண் யானை. இது தவறு. மந்தினா பெண் குரங்கு. வானரங்கள் ஆண் குரங்குகள். இது சரி. வான்கவிகள் தேவர்கள். இது சரி. வேணி சடை. இதுவும் சரி. பொருந்தாதது ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், திருக்குற்றால குறவஞ்சி டேஸ் நூல்களில் ஒன்று. ஆன்சர் ஆப்ஷன் சி. குறவஞ்சி என்னும் இலக்கிய வகை நூல்களில் ஒன்று திருக்குற்றால குறவஞ்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், அழகிய சொக்கநாத புலவர் டேஸ் மாவட்டத்தில் உள்ள தச்சநல்லூரில் பிறந்தவர். ஆன்சர் திருநெல்வேலி மாவட்டம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு சொல்லோ தொடரோ இரு பொருள் தருமாறு பாடுவது டேஸ் எனப்படும். ஆன்சர் ஸ்லேடை எனப்படும். ஸ்லேடையின் மற்றொரு பெயர் இரட்டுற மொழிதலாகும். வடமொழியில சிலேடை அணின்னு சொல்லுவாங்க. தமிழில் இரட்டுற மொழிதல்னு சொல்லுவாங்க.
நெக்ஸ்ட் கொஸ்டின், இரட்டுற மொழிதல் பிரித்து எழுதுக. ஆன்சர் 2 கூட்டல் உர கூட்டல் மொழிதல். சரியான விடை ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆ இ உ ஆகிய எழுத்துக்கள் டேஸ் எனப்படும். ஆன்சர் சுட்டு எழுத்துக்கள் எனப்படும். அந்த இந்த உப்பக்கம் என்று சுட்டி சொல்றதால இது சுட்டெழுத்துக்கள் எனப்படும். நெக்ஸ்ட் கொஸ்டின், சுற்றுச்சூழல் நாள் ஜூன் 5. தேசிய ஒருமைப்பாட்டு நாள். இந்திரா காந்தியின் பிறந்த நாளை தேசிய ஒருமைப்பாட்டு நாளாக கொண்டாடப்படுகிறது. ஆன்சர் நவம்பர் 19. கொடி நாள் டிசம்பர் 7. உலக புத்தக நாள் ஏப்ரல் 23. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1, 4, 2, 3. சரியான விடை ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், செய்யும் தொழிலே தெய்வம் என கூறியவர் யார்? ஆன்சர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். நெக்ஸ்ட் கொஸ்டின், மார்கழி பெயர்ச்சொல் வகையினை கண்டறிக. ஆன்சர் மார்கழிங்கிறது காலப்பெயர். சரியான விடை ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழகத்தில் ரசவாதிகள் என்று கருதப்படுபவர்கள் யார்? ஆன்சர் சித்தர்கள். சித்தர்களைத்தான் தமிழகத்தில் ரசவாதிகள்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பழங்காலத்தில் கடற்கரைகளில் உருவான பேரூர்கள் எவ்வாறு வழங்கப்பட்டன? இது ப்ரீவியஸ் கொஸ்டின். ஆன்சர் பட்டினம் என்று அழைக்கப்பட்டன. நெக்ஸ்ட் கொஸ்டின், காளமேக புலவரின் இயற்பெயர் யாது? ஆன்சர் வரதன். உங்களுக்கான கேள்வி, மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? நெக்ஸ்ட் கொஸ்டின், பகுத்தறிவு கவிராயர் என அழைக்கப்படுபவர் யார்? நெக்ஸ்ட் கொஸ்டின், கலைகளின் சரணாலயம் எது? நெக்ஸ்ட் கொஸ்டின், மரமும் பழைய குடையும் ஆசிரியர் யார்? நெக்ஸ்ட் கொஸ்டின், குற்றால குறவஞ்சி எந்த சிற்றிலக்கியங்களில் ஒன்று? ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.